friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையல்ல முட்டை பொடி மாஸ் பெப்பர் பாஸ்தா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வந்து நைட் டின்னருக்கு அப்படி இல்லனா மத்தியானம் லஞ்ச் பாக்ஸ்க்கு பேக் பண்றதுக்கு சூப்பரான ஒரு ரெசிபி. ரொம்ப சுலபமா ஈஸியா நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இது பண்றதுக்கு ஒரு panல 1 டேபிள்ஸ்பூன் போல எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதல 1/2 டீஸ்பூன் சீரகம், கூடவே 2 பல் பூண்டு. அது வந்து ரொம்ப சின்னதா நறுக்கி வச்சிருக்கேன். இது வந்து கிட்டத்தட்ட 1 டீஸ்பூன் இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்ல ஒரு வாட்டி இந்த மாதிரி கலந்ததுக்கு அப்புறமா இதல 2 வெங்காயம் அதையும் வந்து நல்லா சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். சேர்த்துட்டு வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமா வதங்கி வரட்டும். இப்போ பார்த்தோம் அப்படினா வெங்காயம் இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ்ல ஒரு தக்காளி அதையும் வந்து கொஞ்சம் சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். 2 வெங்காயத்துக்கு ஒரு தக்காளி சேர்த்துட்டு மறுபடியும் இது கொஞ்ச நேரம் வேகட்டும். இப்போ பார்த்தோம் அப்படினா வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ இதல வந்து நம்ம மசாலா சேர்க்க போறோம். மசாலாக்கு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துட்டு நம்ம வந்து மறுபடியும் நல்லா கலந்து விட்டுறலாம். மசாலா சேர்க்கும்போது ஸ்டவ் சிம்ல வச்சுக்கோங்க. இப்போ இதில் வந்து தேவையான அளவு உப்பு, இந்த வெங்காயம் தக்காளி அந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்துட்டு இதை வந்து ஒரு ஓரமாக நான் வந்து மாற்றி வைக்க போகிறேன். இதில் தான் வந்து நம்ம முட்டையை சேர்க்க போகிறோம். இப்போ இந்த காலியான இடத்துல மறுபடியும் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் நான் இன்னைக்கு வந்து 4 முட்டை சேர்க்க போகிறேன். 4 முட்டை சேர்க்கும்போது நமக்கு வந்து கொஞ்சம் அந்த எக் பாஸ்தாக்கு நல்லாயிருக்கும். 2வது முட்டை, 3வது முட்டை, 4வது முட்டை, 4 முட்டையும் சேர்த்தாச்சு. இப்போ இதில் வந்து கொஞ்சமாக உப்பு, இந்த முட்டைக்கு தேவையான அளவு உப்பு, ஏன்னா நம்ம மசாலாவில் ஏற்கனவே உப்பு சேர்த்துட்டோம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக மிளகுத்தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த முட்டை கொஞ்சம் செட் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து கலந்து விடலாம். இப்போ நம்ம இதை வந்து கலந்து விடும்போது நல்லா அழகாக ரெடி ஆகிரும். இப்போ இந்த மாதிரி லைட்டாக கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. இந்த மாதிரி இருக்கும்போதே இந்த மசாலாவோட கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி லைட்டாக கலந்ததுமே இதில் நான் இன்றைக்கி 100 கிராம் பாஸ்தாவை வேக வச்சு எடுத்திருக்கேன். அந்த பேக்கெட்டில் சொல்லியிருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் படி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா அதில் வந்து போதுமான அளவு உப்பு சேர்த்துட்டு பாஸ்தா உள்ளே சேர்த்து நம்ம வேக வைக்கணும். எனக்கு இதுக்கு வந்து 11 நிமிஷம் ஆச்சு வேகிறதுக்கு. அதை வந்து வடிகட்டி ஃபஸ்ட்டே ரெடியாக வச்சுக்கோங்க. அப்படி நம்ம உள்ளே சேர்த்து நம்ம கலந்து விடுறப்போ அந்த முட்டை மசாலா எல்லாமே வந்து நல்லா கோட் ஆகும். ரொம்ப நேரம் முட்டை வெந்து ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம பாஸ்தா உள்ளே சேர்க்கக்கூடாது. முட்டை ஓரளவுக்கு சாஃப்டாக இருக்கிற ஸ்டேஜ்லேயே நம்ம வந்து பாஸ்தா உள்ளே சேர்த்து மிக்ஸ் பண்ணிடணும். இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறமா இதில் நமக்கு வந்து தேவையான அளவு மிளகு, நான் வந்து 1/2 டீஸ்பூன் மிளகு சேர்த்துருக்கேன். கொஞ்சம் காரமாக அதிகமாக வேணும்னா 3/4 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் வரைக்கும் நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மீடியமான காரம் போதும் அப்படின்னா 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் நறுக்குன மல்லி இலை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான சுட சுட முட்டை பொடி மாஸ் பெப்பர் பாஸ்தா ரெடி. டடா, அவ்வளோதான். பாஸ்தாவை நம்ம வேக வச்சிருந்தோம் அப்படின்னா இப்படிங்கிறதுக்குள்ளே நம்ம வந்து செஞ்சு முடிச்சிடலாம். அவ்வளோ ஈஸியான ஒரு ரெசிபி. இது வந்து இந்த மாதிரி அந்த ஓட்டை இருக்கிறதுனால உள்ளேயுமே வந்து மசாலா இறங்கும். அந்த ஷெல் டைப் பாஸ்தா இது எல்லாத்துக்குமே வந்து இந்த ரெசிபிக்கு சூட் ஆகும். இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவை எறும்புகள் மலரட்டும்.